உங்ககிட்ட பர்சனலா ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். என்கிட்ட பர்சனலாவா? ஆமா, செய்வீங்களா? என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்றேன் சார். உங்களால முடியுமா? என்ன மதுமிதா, அப்படியே திகைச்சு போயிட்டீங்க? சார், இவ்ளோ பணம்? என்னோட பணம் தான், ஆனா எல்லாமே கருப்பு பணம். என்ன பிடிக்காதவங்க யாரோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. எந்த நிமிஷமும் ரெய்டு வரலான்னு தகவல் வந்திருக்கு. நான் இன்னைக்கு வெளியூர் வேற போறேன். அதனால நான் திரும்பி வர வரைக்கும் இந்த பணத்தை நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும். சார், நானா சார்? ஆமா மதுமிதா, நீங்க தான் வச்சிருக்கணும். சார், என்ன போய் எவ்வளவு பணம் சார்? 80 லட்சம். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு சார். ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. இல்ல சார், இது இவ்ளோ பணத்தை நான் எப்படி சார் இவ்வளவு பத்திரமா வச்சுக்க முடியும்? எனக்கு தெரியல சார். வீட்ல நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் மட்டும்தானே இருக்கீங்க? இல்ல சார், தம்பியும் இருக்கான். படிக்கிறானா வேலைக்கு போறானா? வேலைக்கு போறான் சார். அப்புறம் என்ன, காலையில 3 பேரும் வேலைக்கு போக போறீங்க, ஈவினிங் வர போறீங்க. இந்த கேப்ல எந்த கட்டிலுக்கு அடியிலையாவது இந்த பணத்தை தள்ளி விட்டுருங்க. சார், நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியா தூங்க முடியாது சார். இங்க பாருங்க மதுமிதா, இந்த சூட்கேஸ ஒரு 3 நாள் பாதுகாத்து என்கிட்ட கொடுத்துருங்க. நான் ஊர்ல இருந்து திரும்பி வந்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டை கிஃப்டா தரேன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார். நீங்க எனக்கு உதவலன்னா இவ்வளவு பணத்தையும் நான் ஐடி பீப்புள் கிட்ட கொடுத்துட்டு நான் வெறும் கையோட தான் நிக்கணும். என்ன சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது என்ன மட்டும் ஏன் சார் செலக்ட் பண்ணீங்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். உங்க நேர்மையை நான் கவனிச்சிருக்கேன். நீங்க தான் என் பணத்தை பாதுகாக்க சரியான ஆளு. ஒன்னும் யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்க. சார், சப்போஸ் என்கிட்ட பணம் இருக்கிறது ஐடி பீப்புளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன சார் பண்றது? அப்படி ஏதாவது ஆபத்து வந்தா என்ன காட்டி விட்டுருங்க. சார், என்ன இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு சார். ஒன்னும் பயப்படாதீங்க, சூட்கேஸ கொண்டு போங்க. 3 நாள் வச்சிருங்க, மறுபடியும் நான் வந்து வாங்கிக்கிறேன். எனக்கு இன்னொரு டவுட் சார். என்ன சொல்லுங்க. நான் ஆபீஸ் வரும்போது கையில சூட்கேஸ் கிடையாது, ஆனா போகும்போது கையில இருந்தா சந்தேகமா பார்க்க மாட்டாங்களா? இப்பவே பிரசாத் வெளியில ஒரு மாதிரியா பாக்குறாரு. ஓகே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, நான் வேற ஒரு ஏற்பாடு பண்றேன். ஆனா சூட்கேஸ நீங்க தான் கொண்டு போறீங்க. யூ மே கோ நவ். ஓகே சார். ஹலோ சார், நான் பிரசாத். என்ன ஆச்சு? எம்டி அந்த பொண்ணு மதுவை அவர் கேபின்குள்ள வர சொல்லி ஏதோ பேசிட்டு இருக்காரு சார். என்ன விஷயம்னு கேட்க முடிஞ்சதா? இல்ல. சரி, அவ மேல ஒரு கண்ணு வை. அவரோட சின்ன வீட்டையோ அவருக்கு பிறந்த பொண்ணையோ அவர் சந்திக்கவே கூடாது. எங்க சொத்துல இருந்து 1 ரூபா கூட அவங்களுக்கு கொடுக்க கூடாது. புரியுதா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். அந்த மது அவ சீட்டுக்கு வந்துட்டாளா? இப்பதான் சார் வந்தா. அவ்வளோ பணத்தை நம்ம வீட்டில் எப்படி பத்திரமா வச்சுக்க முடியும்? என்ன பண்ணலாம்? அவ டேபிள் கிட்ட போ. எம்டி உன்கிட்ட என்ன பேசினாருன்னு அவளை என்கொயரி பண்ண. ஓகே சார். போன்ல நான் இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாது. ஓகே சார். போய் விசாரி.
என்ன மது, ஒரே டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எம்டி ஏதாவது திட்டினாரா? அவர் ஏன் சார் என்ன திட்ட போறாரு? பின்ன அவ்வளவு நேரம் அப்படி என்னமா பேசுனீங்க? அது ஒன்றும் இல்லை சார். லாஸ்ட் இயர் அக்கௌண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வேற ஒண்ணுமே இல்ல. வேற என்ன சார்? இல்ல, வேற ஒண்ணும் இல்லையான்னு கேட்டேன். இல்லை சார். ஓகே, கேரி ஆன். கேட்டிங்களா சார்? கேட்டேன். அவகிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம் சார். மது, எம்டி சார் லைன்ல இருக்காரு. குட் மார்னிங் சார். எங்க அப்பா அவரோட சின்ன வீடு பத்தியும் அவங்களுக்கு சொத்து கொடுக்கறது பத்தியும் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லை சார். அவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா முதல்ல நீ எனக்கு தான் சொல்லணும். இல்லைன்னா உன் உடம்புல உயிர் இருக்காது. புரிஞ்சதா? புரிஞ்சுது சார். போன் அவங்கிட்ட கொடு. எம்டி என்னடானா பணத்தை நம்பிக்கிட்ட கொடுத்து வைக்கணும்னு சொல்றாரு. இவரு என்னடானா இப்படி மிரட்டுறாரு. என்ன பண்றது? அவர் எங்க இருக்காருன்னு பாப்போம். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.